வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/3/2026 மாசி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த பல விஷயங்கள் சங்கடத்திலிருந்து தீரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் மனசங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஏற்றமும் நம்பிக்கையும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய அற்புதம். பூமி சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்ல இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம்தான் பெரிய மைனஸாக காணப்படுகிறது. அதற்கு நீங்கள் தான் தீர்வை கண்டுபிடிக்குமே தவிர ஜோதிடத்தில் தீர்வு கிடையாது. தெய்வ நம்பிக்கையும் அனுமனை சரணாகதி அடைவதும் தெம்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். விரயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புது கௌரவங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தலாம். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, அசையாமசையா பொருள் சேர்க்கை, பணவரவில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், பூமி சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சி ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மதியம் 1:37 வரை சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களிலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் தர்க்கங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், பெற்றோர் பெரியோருடன் தேக ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அதே சமயம் மதிய 1:38 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கையும் பண சேர்க்கையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.